வணக்கம் viewers, welcome back. So 11,000க்கு 4G calling tablet Redmi Pad SE 4G. So அதான் நம்மகிட்ட இருக்கு. So இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு and first impressions மாதிரியான விஷயங்களை நம்ம இப்ப தொடர்ந்து பாத்துறலாமா? புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் viewers. சரியான ஃபீல். பார்க்கலாமா? ஹலோ ஹலோ இங்கே தான் ரெட்மி பேட் இருக்கா, அது தொடர்ந்து வந்து ஒரு கேஸும் இருக்குது. ஸோ இந்த கவர் வந்து 999க்கு கிடைக்குது அண்ட் இது வந்து 10,999க்கு இருக்குது. ஆரம்பம் 464GB. ஹலோ ரெட்மி பேட், ரெட்மி பை ஷோமி அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆல்வேஸ் பிலீவ் தட் சம்திங் ஒண்டர்ஃபுல் இஸ் அபவுட் டு ஹேப்பன். அது ரொம்ப நல்ல ஒரு டேகு. ஸோ அந்த டெக்ஸ்சர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் மாதிரி தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் தாங்க. சரியா, நல்லா கிரிப்பெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. கரெக்டு தான், ஃபோன் மாதிரி பிடிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் 8.7 இன்ச் டிஸ்பிளேயோட உங்களுக்கு வந்து டியூவல் சிம் சப்போர்ட்டோட மைக்ரோஎஸ்டி கார்டு எக்ஸ்பேன்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் டேப்லெட். ஸ்டார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் சார் வந்து 0.823, பாடி சார் வந்து 0.676. ஸோ இதுதான் வந்து ஸ்டார் வேல்யூ. A2C கேபிள், 10 வாட் பிரிக்குங்க. ஸோ இந்த டேபுக்கு அவங்க கேஸும் வித்துட்ருக்காங்க. ஸோ அந்த கேஸ் வந்து 999க்கு விற்கிறாங்க. அந்த கேஸ் நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக், நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. ஸோ இப்போது லாக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க, இப்படியும் யூஸ் பண்ணலாம். ரெட்மி பேட் எஸ்சியோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான். இந்த கேஸோடு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நான் 2 சிம் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஏர்டெல் as well as BSNL. ஸோ 2 போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மைக்ரோஎஸ்டி வேணும்னா போட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். 2 TB வரைக்கும் போடலாம். அண்ட் இதில் ப்ரைஸ் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து 11,000க்கு ₹1 கம்மி. ஸோ அதான் பேஸ் வேரியண்ட்டு 464. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 128GB மாடலும் இருக்குது. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிள் தான். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டீல்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம். இது கூடவே வந்து கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் நீங்கள் பார்க்க முடியும். இனிஷியலாகவே நான் சொல்லிடுறேன், இதுலேயும் சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா லைட் சென்சார் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஆம்பியன்ட் லைட் சென்சார் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எந்த என்வரான்மெண்ட்டில் இருக்கிறோம், இப்போ அவுட்டோரில் இருக்கிறோம் போது அந்த இடத்துல வந்து இது எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கணும். ஸோ ஒரு 600 nits வரைக்கும் அதோட டிஸ்பிளே புஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஹார்ட்வேர் ப்ரெசன்ஸ் இல்லை, ஜஸ்ட் சாஃப்ட்வேர் தான். ஸோ எப்படின்னா ப்ராக்சிமிட்டிக்கும் சாஃப்ட்வேர் அண்ட் ஆம்பியன் லைட் சென்சார்னு வரும்போது உங்களுக்கு கேமரா தான் ஆம்பியன் லைட் சென்சாராக வேலை செய்யணுன்ற மாதிரி தான் இருக்குது. தீம் ஸ்டோர் இல்லாதது எனக்கு ஒரு வருத்தங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு ஃபோன் மாதிரி என்னால் யூஸ் பண்ண முடியுது. அண்ட் அடிக்கடி கஸ்டமைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயன்றனால என்னால் இதில் அந்தளவுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியலங்கிறது ஒரு வருத்தம். ஓகே, ஆக்சுவலாக 90 Hz வந்து செட்டிங்ஸில் நேவிகேட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு சில ஏரியாஸில் நம்மளால் அதை நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் நான் இதை தான் ஃபோனாக யூஸ் பண்ண போகிறேன். கேமிங்க்கு அப்படின்னு யோசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, பேசிக்கான கேம்ஸ் இப்போ இந்த கேண்டி கிரஷ் மாதிரியானது, இல்லை நான் விளையாடுவேன் பீச் பக், இந்த மாதிரியான கேம் ஆடலாம். அந்த பீச் பக்கிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை டீடைல்டு மாதிரியான கிராஃபிக் செட்டிங்ஸ் வச்சு விளாண்டிங்கன்னா அக்கேஷனலாக ஷட்டர் நல்லாவே நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுவும் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே ரெசல்யூஷன் மேக்ஸ் கூட நான் புஷ் பண்ணல. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது கேமிங் ஆஸ்பெக்டில். ஏன்னா G85 கொஞ்சம் ஓல்டு SoC அண்ட் இட்ஸ் 12 nm பேஸ்ட். அண்ட் நம்ம இப்போ கரண்ட்டாக என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா 3 nm 4 nm தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் 6650 mAh இருக்குது. இது வரைக்கும் பேட்டரி லைஃப் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ப்ராமிசிங்காக தாங்க இருந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்கு, நல்ல பேட்டரி லைஃப். இப்போ சிம்மும் போடலன்னு வைங்களேன், கில்லர் பேட்டரி லைஃப். சிம்மை கழட்டி எடுத்துகிட்டு சும்மா நான் வந்து டேபாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும். ஏன்னா HD பேனல் தான். HD பேனல் அது ஒரு பக்கம், LCD பேனல். ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்ப பயங்கரமாக ட்ரெயின் பண்ணலை. அண்ட் இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால சும்மா நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு கேஸை போட்டு கிக் ஸ்டாண்டை மாட்டி அப்படி சைடில் சாய்ச்சி வச்சுட்டு ஏதாவது பாட்டு போட்டு விட்டோம்னா, இல்லாட்டி வந்து ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருந்தோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா பார்க்க முடியுது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மாஸ் நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்குங்க. ஸோ 100% வால்யூம் வச்சாலும் இதில் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஸ்பீக்கர், அதாவது ஒரு டேபுக்கு இப்போது சும்மா நீங்கள் போகும்போது இப்போது அவுட்டோரில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஸ்பீக்கரில் சத்தியமாக எத்தனை பேர் லிசன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா. ஒரு காலத்தில் மேபி இந்த கொரியன் செட் வச்சிருக்கும்போது நம்ம எல்லாருமே அப்படிலாம் பாட்டு கேட்டிருப்போம். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3.5mm ஜாக்கும் இருக்குது, Type-C போர்ட்டும் இருக்குது. அது தவிர வந்து உங்களுக்கு ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குன்றனால ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும்போது ப்ராப்ளம் இல்லை. இப்போ இன்டோரில் என்னோட டெஸ்கில் நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது என் டெஸ்க் பக்கத்தில் இதை நான் இப்படி சாய்ச்சி வச்சுட்டு அப்போ நான் வந்து ஃபுல்லாக 100% வால்யூமில் பாட்டு கேட்கும் போதெல்லாம் வந்து செமையாக இருந்தது. அண்ட் மோரோவர் நான் வந்து 100% வால்யூம் ப்ரிஃபர் பண்ணல. ஏன்னா அப்பயும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது என்னையே டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் 60% வால்யூமில் தான் நான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன்.
வெயிட் வந்து 375 கிராம்ஸ். அது ஃபீல் ஆகுதான்னு கேட்டால் மேபி இந்த கேஸ்லேருந்து நான் கழட்டிட்டுமா. ஸோ இதுதான் பேடு. லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ யூஎஃப்எஸ் மாதிரியான ஸ்டோரேஜ்லாம் கிடையாது. eMMC 5.1 தான். ஸோ LPDDR4X ரேம் தான் இருக்க போகுது. ஸோ நார்மலாக இந்த பட்ஜெட்டில் ஒரு டேப் கிட்ட வேறு என்னத்தை எதிர்பார்க்குறதுன்னு மாதிரி தான் இருந்தது. நான் கூட என்ன நினச்சேன்னா, ஐயோ என்னையா இது 1340 கிராஸ் 800 கொடுத்து வச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரெசல்யூஷன் கொடுத்துருக்கலாமே போது தான் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸே பண்ணுறேன். 4G போட்டது வெறும் சிம் கார்டுக்கு சும்மா மொபைல் டேட்டாக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஹேண்ட்ஹெல்டு, அதான் நார்மலாக ஒரு டேபு பட் ஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபேக்ட் வந்து உள்ளே வந்துச்சு. Helio G85 பவர்டு இந்த டேப்ல நம்மளால வந்து ஃப்ரண்ட்லேயும் as well as ரியர்லையும் 1080p வீடியோ எடுக்க முடியும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காத்தா கூடு கட்டி இருக்கிறனால கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன 5 MP கேமரா இருக்கு இல்லையா, செல்ஃபி ஷூட்ரு. ஸோ அதில் எடுக்கிற வீடியோ இதுதான். ஸோ இப்போ ரியர் கேமராவில் 1080p 30 fps வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ டேபுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டால் ஒரு சிலர் கேட்குறாங்களே, நம்ம மக்களே கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க, ப்ரோ வீடியோலாம் நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள், அதுவும் முக்கியமாக செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 8 MP கேமரா இருக்கு இல்லையா, அது வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனிங் மாதிரியான விஷயங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. இல்லாட்டி கேஷுவலாக நீங்கள் எப்போயாவது ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கீங்க, இன்றைக்கி ஒர்க் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்கள் எடுத்து அனுப்புவீங்க அப்படின்னும் போதெல்லாம் அதுக்கெல்லாம் 1080p வீடியோ இதில் நல்லாவே எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துச்சு. எப்படி இருந்தாலும் நான் சாம்பிள்லேருந்து எல்லாமே இப்போ அட்டாச் பண்ணுவேன் இந்த இம்ப்ரெஷன்ஸ்லேயே. ஸோ நீங்கள் அதை பார்க்க முடியும். அண்ட் இந்த 5 MP செல்ஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 MP கேமராவால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப ஷார்ப்பாகவும் அதை எடுக்கல. போஸ்ட் ப்ராசஸிங் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபில்டர்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளால் கேமராவை பார்க்க முடியல. சரி, நிறைய ஆப்ஷன்ஸ்னு எப்படி சொல்கிறேன்னா, ஸ்லோ மோஷனு, டைம் லேப்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியல. ரொம்ப பேசிக்காக இருக்குது. வீடியோ, ஃபோட்டோ, நைட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ். அதை தாண்டிலாம் வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இது வந்து இப்போதைக்கு ஃபேஸ் அண்ட் லாக், அதுவும் நான் ஃபோட்டோ ஃபேஸ் அண்ட் லாக் தான். சரியா, அதான் ஃபேஸ் அண்ட் லாக்னு போட்டு வச்சிருக்காங்க. அப்படி இல்லைனா பின்னு as well as பேட்டர்ன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த ப்ளூடூத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இவங்க சொல்லியிருக்கிற இந்த LDAC அண்ட் LHDC என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. ஏன்னா LHDC பேஸ்டு TWS நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், LHDC வரல. ஸோ மேபி அப்டேட்டில் இவங்க அதை புஷ் பண்ணுவாங்களா என்ன எதுன்னு தெரில. கண்டிப்பாக நான் இது வந்து ஒரு ஃபீட்பேக்காக ரெட்மிக்கு கொடுப்பேன். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இந்த பட்ஜெட்டுக்கு இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லணும்னா எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்படின்னும் போது சாம்சங் கேலக்ஸி டேப் S3 இந்த மாதிரி பழைய டேப் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது. அதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம் போட்டு ஃபோன் கால்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது என்னோட சித்தப்பாலாம் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படியா இருந்தாலும் இந்த டேப்பை நான் இதுக்கப்புறமும் யூஸ் பண்ண போகிறேன்னும் போது இதில் நான் ஜிபேலேருந்து எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்களேன், ஒரு ஃபோனாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ, ஒரு ஃபோனில் நான் என்னெல்லாம் டாஸ்க் பண்ணுவேனோ அது எல்லாத்தையும் இதில் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நான் இப்போதைக்கு தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரியா, ஸோ இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா உங்களுக்கு IR பிளாஸ்டர் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது, Type C இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு HD டிஸ்பிளே எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, நான் கொஞ்சம் தூரமாக தான் வச்சு பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பிரச்சனை இருக்க போகிறது இல்லை. பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இவங்களே வந்து 7S Gen 2 பேஸ்டு உங்களுக்கு 5G கேப்பபிலிட்டியோட ஒரு டேபும் விட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் ஃபைனல் வேர்டிக் மாதிரி எப்போனா இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும், வெளியிலலாம் போகிறேன் இல்லையா, வெளியிலலாம் போகும்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு டேப் வந்து ஃபோனாக யூஸ் பண்ணால் என்னென்ன மாதிரியான ஹேர்டல் இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். எதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அண்ட் எதுலாம் எனக்கு நல்லா இருந்ததுங்கிறதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இதுக்கப்புறம். ஓகேங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவபரணி பார்க்கலாம். பை.